Hi friends, வணக்கம். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆம் ப்ராசரோட அடுத்த விஷயங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆம் வீடியோவோட சீரீஸில் ஓரளவு நம்ம ஆமோட பிளாக் டயக்ராம், ஸ்ட்ரக்சர் டயக்ராம், அதுக்கப்புறம் கோர் டயக்ராம், ஆம் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். மேக்ஸிமம் இந்த வீடியோவோட நம்ம ஏஆர்எம் 7ஓட பேசிக்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோ உள்ளே போகலாம். ஓகேங்களா? Okay, Task for the day. Don't waste your life in trying to impress anyone. Just try to improve yourself. It will help your lifetime. Simple. இந்த வேர்டு என்ன, இந்த சென்டென்ஸ் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்னா, யாரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாலே அது நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளை எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இதை நார்மலாக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்குற மாதிரி டாஸ்க் ஃபார் தி டே. ஓகே, இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு ஆமோட பிளாக் டயக்ராம், கோர் டயக்ராம், தென் ஆப்ரேட்டிங் மோட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். தென் ஆம் ஏஆர்எம் 7 அதோட மெயினான யூஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தட் இஸ் ஃபார் தி ரெண்டு விஷயம், ஆம் இன்ஸ்ட்ரக்ஷன், தம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஆம்ங்கிறது 32 பிட்டுக்கும், தம்முங்கிறது 16 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போது ஆம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கு சில எக்ஸாம்பிள். ஓகே, திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் ஆம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன் ஆம் மோட் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, தட் இஸ் ஃபார் தி 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ARM mode fetches instructions by the 4 bytes. Okay, some of the important some basics ARM instruction is ADC, then add, then AND, BIC, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். ADC இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஃபார் தி ஆட் வித் கேரி. நம்பர் ஆட் பண்ணுறோம், தென் கேரி செப்பரேட் பண்ணுறோம், கொண்டு போகிறோம். ஸோ தட் இஸ் ஃபார் தி ஏடிசிங்கிறது. தென் ஆட், ADD ஆடுன்னு சொல்கிறது, ஆப் கோடில் உள்ளதையும் ஒரு 2 ரெஜிஸ்டர்ஸ் வேல்யூ ஆட் பண்ணுறோம். தென் AND இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஆப்ரேட்டர்ஸ், AND, OR, NOT. Some logical commands also we are using for the not only for ARM instruction, all the embedded programming languages we are using for the logic command and or not. இந்த மாதிரி bit clear. இதில் நான் ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும், ஒரு பேசிக்காக உள்ள ஒரு 2-3 கமெண்ட்ஸை மட்டும் கொடுத்துருக்கேனே தவிர உங்களுக்கு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸை வச்சு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நாலேஜ் நம்ம கேதர் பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஆம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபீல்டு. பட் இந்த வீடியோ டியூட்டோரியலோட ஒரு மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இதை பார்க்கும்போது ஒரு பேசிக்ஸ் ஐடியா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓஹோ, ஆம்னா இதானா, இதில் இந்தந்த மாதிரி பிளாக் டயக்ராம்ஸ் இருக்குது, இந்தந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு யூ கோ டு டவுன்லோட் தி டேட்டா ஷீட் ஃபார் வெப்சைட்ஸில் நிறைய உங்களுக்கு எல்லாத்தோட டேட்டா ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூ கோ அண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் லாட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு கோடிங் எழுதி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அடுத்தடுத்து டவுன்லோட் பண்ணி நிறைய படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. வி ஹேவ் பாயிண்ட் அவுட் சம் ஆஃப் தி பேசிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தோம். Next we go to the thumb instruction. Thumb instruction. Already we discussed thumb is nothing but that is for the 16-bit instruction. Then fetch code instruction is 2 bytes. Simple. In ARM instruction பார்த்தீங்கன்னா 32-bit instruction set. So we are using for 4 bytes. Then thumb பார்த்தீங்கன்னா 16-bit instruction set. So we have using for the instruction by 2 bytes. Okay, so அதில் பாதி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு பைட் கால்குலேஷனாக இருக்கட்டும், ஒரு ரேம், ரோம், எத்தனை கேபி, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 2, 4, 6 இந்த மாதிரி 2 பேஸ் பண்ணியே வரும். உங்களுக்கு உதாரணமாக ரேம் பார்த்தீங்கன்னா 128 பைட்ஸும்பாங்க, 128 கேபிம்பாங்க, கிலோ பைட்ஸ். தென் 256ம்பாங்க, தென் 512 அப்படிம்பாங்க, தென் 1 GB, 2 GB, 4 GB. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஓட ரேஷியோலேயே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இன் தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் we are using for the 16-bit instruction set. So we are using mode for fetch instruction by the 2-bit and some of the basics instruction in thumb. Thumbலையும் nothing but that is we are using for the ADD, add with carry, then add, and then SFR, arithmetic shift registers. ஸோ ஏடிசி அப்படிங்கிறது we are using for ARM and தம்ப்லையும் யூஸ் பண்ணுவோம், ஆம்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது ஆமில் யூஸ் பண்ணாது தம்பில் யூஸ் பண்ணுறது.
தம்பில் யூஸ் பண்ணுறது, ஆமில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டேட்டா ஷீட்டை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். Okay, and one of the important thing, ARM instruction set is 32-bit and thumb instruction set is 16-bit. Then ARM instruction set is the for the fetch instruction is ARM 4 bytes. Then thumb is the fetch instruction set is 2 bytes. Okay, இப்போ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, one of the important thing is PSR, that is for the program status registers. Okay, instructions பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோ ப்ராசர் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ஸ். தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இந்த ARM இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நம்ம அந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன, அதோட டயக்ராம், அதோட பிட் டயக்ராம் என்ன அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட் பிபிடியில் பார்க்கலாம். This is for the PSR, that is the program status register. In ARM ARM7 contain the CPSR SPSR னு சொல்லுவாங்க. அது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். CPSR அப்படிங்கிறது கரண்ட் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர், தென் SPSR அப்படிங்கிறது சேவ்டு ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க. தட் யூஸ் பை தி இந்த CPSRும் SPSRும் should be used by the exception handlers. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்ஸ் வச்சு தான் யூஸ் ஆகும். திஸ் இஸ் ஃபார் தி 32-bit. உங்களுக்கு 32-bitல பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் தி PSR ரெஜிஸ்டர், தட் இஸ் ஃபார் தி condition code flags and control bits. That is important thing. In control bits is ARM7 we are using for the mode 5 modes. That is for the mode 0 to mode 4. That is mode 1 as mode 0, mode 1, mode 2, mode 3, then mode 4. Then condition code, that is for the in PSR we are using for the flags we are using for the condition code flags. That is for the NZCV, that is for the V is the overflow, then C is the carry, borrow extended, then Z is the 0, then N is the negative. Okay, PSR program status register should be based on working of the CPSR and SPSR used by the exception handlers, and that CPSR SPSR should be based on the condition flags to play the important role for the PSR program status registers. In PSR we are using for the 4 numbers of flags, that is for the negative flag, 0 flag, then carry flag, then V for overflow. Then you should be based working on the control bits. Control bits included for the in PSR modes, that is for the M0, M1, M2, M3, M4, and we are using for the control bits for ITF. That is for the T is the state bit, then F is the FIQ disabled, then I is the IRQ disabled. Then other bit also for the reserved bit. Normally we are using for any registers we using some reserved spaces. Okay, this is the simple explanation for the program status registers. Okay, then we have little bit discuss more about the control bits பத்தி நமக்கு கூட கொஞ்சம் வேணா பார்க்கலாம். This is the simple diagram using for the control bits. That control bits should be based on the mode of the ARM7 TDMI. என்ன மோடில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது should be based on the control bits. That means 00001, that should then automatically that you should be choose for the mode of user mode. Then starting and ending we are using for the 1. In between we are using 30, that is for the FIQ. Then automatically go to the FIQ mode. Then we are using 10010, that is for the IRQ. Then 10011, that is for the supervisor mode. Then 1011, that is for the abort mode. Then 11011, that is for the undefined mode, and we are using for the 11111, that is for the system mode. Okay, already we have discussed for the what is the modes we are using in ARM7. That is for the 7 operating modes we are using. That is for the user, FIQ, IRQ, then supervisor, then abort, then undefined system. Then all the modes should be based on the PSR register control bits. Therefore in PSR mode all the modes should be based on the program status registers control bits. The program status register control bits we are using for based on the 5 modes, that is for M0 to M4. So how that mode should be based on the control the which mode
we use for ARM7. ஸோ அந்த மோட் எப்படி அந்த பிட்ஸ் மோட் பிட்ஸ் வந்து எப்படி என்னென்ன ஆப்ரேட்டிங் மோட்ஸை சூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்லைடை பார்க்கும்போது ஓரளவு எக்ஸ்பிளைன் ஆகும். யூசர் மோடு, FIQ, IRQ, சூப்பர்வைசர், அபாட், அன்டிஃபைன் சிஸ்டம், இந்த எல்லா மோடுமே பிஎஸ்ஆரில் இருக்கிற அந்த மோட் பிட்ஸ், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மோட் பிட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அது என்ன மோடில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது சூஸ் ஆகும். ஓகே, ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரோல் டு ப்ளே ஃபார் தி ARM7. நாட் ஓன்லி ஃபார் ARM7, all the microcontroller processor we are using for the program status register is very very important. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவு பிஎஸ்ஆர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். தென் ARM இன்ஸ்ட்ரக்ஷன் செட், தம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பற்றி ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, திஸ் இஸ் ARM7 TDMI ப்ராசரோட சிம்பிள் ஒரு சின்ன ஒரு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ARM7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர். பிகாஸ் இந்த ஸ்லைடோட நம்ம ARM7 ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ஓரளவு ARM7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் 32 பிட் ரெஜிஸ்டர்ஸ் ஃபார் ஹை பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் very low power consumptions. In ARM architecture should be based on the RISC architecture, that is for the reduced instruction set of computing. Then key idea behind the ARM is the thumb instruction set, that is for this separate instruction set for the 16 bit. Okay, then especially that ARM7 TDMI processor for the 2 instruction set already நம்ம explain பண்ண மாதிரி, that is for the 32 bit ARM instruction set, then 16 bit thumb instruction set. Okay, இது ARMோட important features. Okay, this is for the simple recap between the ARM7 TDMI architecture. because இந்த வீடியோவோட நம்ம ARM7 finish பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா we are using the ARM processor CPU using the some microcontrollers, that is for the LPC2141XX, that is for the ARM based controller, that is LPC2148 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா one type of controller. That controller we are using the ARM CPU, that is important thing. Okay, this is the simple recap between the ARM7 TDMI architecture. In overall நம்ம previous videos எல்லாமே சேர்த்து we completed for the block and go diagram of the ARM7. Then what is the memory formats we are using in ARM7, then which programmers model we using for the ARM, then operating modes, then JTAG interfaces, then IC breaker module. What is IC breaker module? Then what is the importance of JTAG, then IC breaker module, then what is exceptions, how that exception using in that program, then ARM instruction set, then condition field, then thumb instruction set. ஓகே, இவ்வளோ விஷயங்களோட பேசிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் கேதர் ஆகிருக்கும். பட் இது என்எஃப் அப்படின்னு கிடையாது. ஸோ நத்திங் பட் படிப்பு. உங்களுக்கு ஒரு கல்வி அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன தான் படித்தாலும் அது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த வீடியோ மூலமாக என்னோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த இவ்வளோ வீடியோ பார்த்ததுனால வாட் இஸ் ஆர்ம்னா என்ன, okay, how that ARM should be work அப்படிங்கிறது, what is difference between the some other processor compared to the ARM7 அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி ஏதாவது நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோ திருப்பி ஒரு டைம் ரீக்ளிக் பண்ணி பாருங்கள். ARM7 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பிகாஸ் நம்ம பார்க்குறது ARM7, பட் அட் ப்ரெசென்ட் we are using for the ARM7, then 9, then ARM11. அதில் நிறைய டெவலப் ஆகி வந்துட்டு அட் ப்ரெசென்ட் we are using the mobile phones using for based on the ARM architecture based processorலாம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஓரளவு ஆர்ம்னா என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை எனக்கு என்னோடய மெயில் ஐடி இது மூலமாக என்னை கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா எப்போனாலும் கேட்கலாம். ஓகேங்களா? நிறைய படிங்க, நிறைய கற்றுக்கோங்க, புது புது விஷயங்கள் நிறைய கற்றுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட், எலக்ட்ரானிக்ஸ் பற்றின டவுட், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா எப்போனாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.